வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரைஸ்க்கு, நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் வந்து சூட்டபுளாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது குக்கரை வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 1/4 கிலோ கறிக்கு இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எலும்பு கறி இதெல்லாம் கலந்து தான் இருக்குது. இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்குது. இப்போ வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதை வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 5 விசில் வந்து விடுங்க. கறி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது, ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் வந்து தேங்காய் பத்தை இதை போட்டுட்டு 10 கிராம் அளவுக்கு முந்திரி, அதாவது முழு முந்திரினா பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லாட்டி 7 பீஸ் இருக்கும் முந்திரி. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணியில். இதில் நான் காட்டல, ஆனால் மிக்சியில் இது போட்டு அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து மிக்சியில் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து 50 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு பிரிஞ்சி இலை 2, பட்டை 1, அப்புறம் கிராம்பு 5, அப்புறம் கல்பாசி, மிளகு வந்து ஒரு 10 நம்பர், அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து 2 நம்பர், அப்புறம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு தாளிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் வந்து 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் தான், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகா நல்லா நீட்டாக இருக்கும். இது காரம் நல்லா உரைக்கும். இந்த பச்சை மிளகா கீறியிருக்கேன், லைட்டாக நடுவில் கீறியிருக்கேன். கீறிட்டு அதையும் சேர்த்துட்டு இது கூட வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மட்டன் கிரேவிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை அரைக்கும் போது ரொம்பலாம் தண்ணி விடாதீங்க. தேவைன்னா வந்து மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. கொஞ்சம் கட்டியான பேஸ்ட்லேயே இருக்கட்டும். ஏன்னா தக்காளி வந்து பச்சையாக நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால் போட்டுட்டு ஒரு 2 கிளறி விட்டுட்டு இப்போ இது வந்து பச்சை வாசனை போகட்டும். போயிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக மேலே வரும். அதுதான் வந்து இது லைட்டாக குக்கான ஸ்டேஜு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 பிடி கையளவுக்கு வந்து புதினா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலலாம் சேர்க்கல. இது வந்து புதினா வந்து மட்டன் கிரேவிக்கெலாம் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இது டேஸ்ட் அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் எப்போ மட்டன் செஞ்சாலும் புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுருவேன். இப்போ போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ வதங்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அதை பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா. இப்போ வந்து மட்டன் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அதை வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இது வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எப்போவுமே மசாலா போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் அது பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அந்த கலர் வந்து. அதனால் போட்டுட்டு இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா 5 விசில் விட்டு மட்டன் கறியை. இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தண்ணியை வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. அதனால் நான் வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த தண்ணியிலே தான் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம். இதுவே குழம்பு கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
வச்சுட்டு எடுத்திங்கன்னா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய்லாம் தனியாக மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2யும் சேர்த்து ஒரு கிளறி விட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும். அது வந்து இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலா கிரேவி ரெடி. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செமையாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக செய்கிற எப்போவுமே மட்டன் கிரேவியை விட இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.